Wonderful morning, dear students. இன்றைக்கி நம்ம கிராமர் பார்க்க போகிறோம். கிராமரில் ஸ்பெஷல் பில்டிங்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்? ஸ்பெஷல் பில்டிங்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து காம்படிஷன், இப்போ வந்து ஓரல் காம்படிஷன் இருக்குது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அதில் நல்லா பண்ணவங்களுக்கு, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நோபல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. எதுக்காக அந்த நோபல் ப்ரைஸ்? இது வந்து ஒரு பெரிய அவார்டு. இப்போ வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாங்களா இல்லையா? விஜய் டிவியில் வந்து விஜய் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, சன் டிவியில் சன் குடும்பம் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஃபிலிம் ஃபேர் அவார்டு கொடுப்பாங்க, சைமா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நோபல் அவார்ட்ஸ், நோபல் ப்ரைஸஸ் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதை எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, நோபல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒருத்தர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வந்து இருப்பார். சரிங்களா? அவரோட பேர் வந்து ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவர். அவரோட பேர் என்ன? ஆல்பர்ட் நோபல். இவர் தான் வந்து ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவர். சரிங்களா? இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ப்ளஸ் கெமிஸ்ட் அப்படின்னா கெமிஸ்ட்ரி படித்தவங்கள நம்ம கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா அக்காலாம் வந்து கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. காலேஜில் போயிட்டு லேப்லலாம் உட்காந்து பண்ணுவாங்க, டெஸ்ட் டியூப்லாம் வச்சு. சரிங்களா? அவங்கள தான் வந்து கெமிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கெமிஸ்ட் இவர் ஒரு பெரிய கெமிஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னா புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களெலாம் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து ரொம்ப வந்து திறமையான, ரொம்ப டேலண்டான மனுஷன். என்ன மாதிரியான மனுஷன்? ரொம்ப டேலண்டான மனுஷன். சரிங்களா? இவர் வந்து 1895 ஒரு உயில் வந்து எழுதி வச்சுருப்பார். சரிங்களா? அந்த உயில் படி தான் இந்த ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவரோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ப்போம். சரிங்களா? இவரோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு அயன் ஃபேக்ட்ரி வந்து வாங்குவார். சரிங்களா? ஸோ அந்த ஃபேக்ட்ரி வாங்கி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஃபேக்ட்ரி வாங்கி அதில் வந்து நிறைய வெடிப்பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணுவார். வெடிப்பொருட்கள் புதுசாக புது ஆட்டம் பாம்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி வந்து தயார் பண்ணலாம் அப்படின்றது இவர் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பார். அண்ட் தென் சயின்டிஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ நம்ம படித்த அறிவு வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது செய்கிற அளவுக்கு தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படித்தது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற வகையில் தான் அமையணுமே தவிர கெட்டது செய்கிற மாதிரி அமையக்கூடாது. இவர் என்ன பண்ணுவார்? பெரிய வெடிப்பொருட்கள், பாம் இதெல்லாம் வந்து தயாரிப்பார். ஸோ இதனால் என்ன ஆகும்? ஒரு ரெண்டு கண்ட்ரி வந்து சண்டை போட்டுக்கிறப்போ இந்த கண்ட்ரிகிட்ட இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்தியா கிட்ட வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெடிப்பொருள்லாம் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்தியா அந்த வெடிப்பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் போய் போடுவாங்க. வெடிகுண்டெல்லாம் கிடச்சிது, இப்போ வந்து ஆட்டம் பாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா போடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அதனால் எவ்வளோ பேர் இறந்து போவாங்க இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய வெடிப்பொருட்கள் எல்லாமே இவர் வந்து செஞ்சு நிறைய பணக்காரன் ஆயிடுவார். நிறைய பணம் சம்பாதிப்பார். ரொம்ப ரிச்சஸ்ட் மேனாக இவர் தான் இருப்பார் அந்த கண்ட்ரியில். சரிங்களா? ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட ஓனர். அண்ட் தென் இந்த மாதிரி வெடிப்பொருள்லாம் செஞ்சு கொடுக்குறனால நிறைய கண்ட்ரியில் இருக்கிற பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இவர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சரிங்களா? எங்கள் கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி நிறைய ஆட்டம் பாம்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்படி செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைனமைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் தான் வந்து கண்டுபிடிப்பார். டைனமைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பார். ஒரு நாள் இவர் எங்கே வந்து பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் வந்து பிறந்திருப்பார். எங்கே பிறந்திருப்பாருப்பா? ஸ்வீடன் அப்படின்ற கண்ட்ரியில் தான் இவர் வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து வாங்கிட்டார். அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய வெடிப்பொருட்கள், பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள், ஆட்டம் பாம்ஸ் இதெல்லாமே இவர் வந்து செஞ்சு இவர் பாட்டுக்கு நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணி கொடுக்குறாரு. அதுக்காக அவங்க நிறைய அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்படியே இவர் வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு இவரோட பேர் போட்டு அங்கே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மரணத்தின் வியாபாரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. மரணத்தின் வியாபாரினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மரணம் அப்படின்னா இறந்து போகிறது. சரிங்களா? அப்படி ஒருத்தவங்களை சாகடிச்சு அதில் பணம் சம்பாதிக்கிற மனுஷன் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. மரணத்தின் வியாபாரி. ஏன்னா இப்போ
ஒரு ஆட்டம் பாம்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க? கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த ஆட்டம் பாம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கண்ட்ரியில் போய் போடும்போது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எல்லாம் இறந்து போவாங்க இல்லையா? எவ்வளோ பேர் கொத்து கொத்தாக இறந்து போவாங்க, 100 பேர் 200 பேர்னு இறந்து போவாங்க. ஸோ அப்படி அவங்க இறந்து போகிறதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கா? இவர் செஞ்சு கொடுத்த அந்த வெடிப்பொருட்கள், அந்த ஆட்டம் பாம்ஸ் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இவர் வந்து மரணத்தின் வியாபாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இவருக்கு பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்து வெடிப்பொருள் செஞ்சு கொடுத்தோம், அதுக்காக அவங்க பணம் கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகிருச்சு இந்த சொசைட்டியில் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாரு. சரிங்களா? ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு வேர்டு வந்துட்டாவே அது என்ன ஆகும், பெரிய இஷ்யூ ஆகிரும் இல்லையா? அதே மாதிரி மரணத்தின் வியாபாரி அப்படின்னு இவரோட பேர் போட்ட உடனே எல்லாருமே இவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகி இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேக்ட்ரியை வந்து விட்டுருவார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார். இவருடைய கடைசி காலத்தில் வந்து ஒரு உயில் வந்து எழுதி வைப்பார். உயில் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது அப்படின்னா அது யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாயர்கிட்ட சொல்லி எழுதி வைக்கிறது தான் உயில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ என்கிட்ட வந்து இந்த 5 வீடு இருக்குது. அந்த 5 வீடையும் நான் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் எழுதி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் உயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிலில் அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அவர் தானே ரொம்ப ரிச்சஸ்ட் மேனு, ரொம்ப பணக்காரர் இல்லையா? அவர்கிட்ட நிறைய பணம் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் உயில் அப்படின்றது. இது வந்து அந்த காலத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து எழுதி வைப்பார், நான் வந்து சேர்த்து வச்ச எல்லா சொத்து எல்லா பணத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த நிறைய வந்து துறைகள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒருத்தவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, இலக்கிய துறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த துறையில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்னு அமௌண்ட், என்னோடய பணத்தை என்னோடய சொத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசும் கொடுப்பாங்க. சரிங்களா? அமைதிக்கான நோபல் பரிசு மலாலா வாங்கியிருக்காங்க, அன்னை தெரேசா வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம். இப்போ யாராவது புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக இப்போ வந்து கொரோனாலாம் இருக்குது, கொரோனாவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி பெருசாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் என்ன கொடுப்பாங்க, இந்த மாதிரி நோபல் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நோபல் ப்ரைஸ் அப்படின்றது எதாவது கொடுக்குறது, நிறைய துறைகள், இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறவங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மரணத்தின் வியாபாரின்னு வந்துருச்சு இல்லையா? மரணத்தின் வியாபாரினா மற்றவங்களை கொன்று அதனால வர பணத்தை வந்து அதனால் பணம் சேர்த்ததாக வந்து வரலாறு வந்து என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் வந்து இந்த மாதிரி நோபல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவார். சரிங்களா? ஸோ நோபல் அப்படின்ற அவரோட பேர்லையே இவங்க வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. நோபல் ப்ரைஸ், ஆல்பர்ட் நோபல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல்பர்ட் நோபல். ஸோ இவருடைய பேரில் என்ன பண்ணுவாங்க, அந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. இது வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்னென்ன ஃபீல்டுலாம் கொடுப்பாங்க அப்படின்னா, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு, பீஸ்க்காக கொடுப்பாங்க. இன்வென்டர்ஸ் அப்படின்னா கண்டுபிடிப்பாளர்கள், சயின்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம், சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகேப்பா. மார்ச் 2005 வந்து 770 நோபல் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா. ஸோ நீங்கள் நோபல் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோபல் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ப்ரைஸ், ஒரு அவார்டு. இப்போ ஸ்கூல்லலாம் உங்களுக்கு எப்படி ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ, ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதுவும் ஒரு நோபல் ப்ரைஸு. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற ஸ்டோரி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஆல்பர்ட் நோபல் அவரோட பேரில் கொடுக்குறது தான் இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நோபல் ப்ரைஸ் அப்படின்றத பார்த்தோம், ஆல்பர்ட் நோபலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் பில்டிங்ஸ். சரிங்களா? அதுதான் இந்த எக்ஸசைஸோட டைட்டில். சரிங்களா? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், லெபார்ட்டரி இஸ் a building where scientific experiments are performed. Laboratory is a building where scientific experiments are performed. First of all, laboratory அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இதுதான் லெபார்ட்டரி. லேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பெரிய அண்ணா அக்காலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 11th 12th படிக்கிற அண்ணா அக்காலாம் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, ஃபிசிக்ஸ் லேப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று புதுசாக இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ கொரோனா வந்துருச்சு இல்லையா? எங்கே பார்த்தாலும் ஒரே கொரோனா மயமாக இருக்குது. இப்போ இந்த கொரோனாக்கெலாம் மருந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மருந்தெல்லாம் எங்கேப்பா கண்டுபிடிப்பாங்க? எந்த இடத்துல உட்காந்து கண்டுபிடிப்பாங்க? வீட்டில் வந்து உட்காந்து கண்டுபிடிக்கலாமா? இல்லை கார்டனில் உட்காந்து கண்டுபிடிக்கலாமா? இல்லை ஸ்கூலுக்கு போய் கண்டுபிடிப்பாங்களா? இல்லை காலேஜுக்கு போய் கண்டுபிடிப்பாங்களா? இது எல்லாமே லேபில் உட்காந்து தான் கண்டுபிடிப்பாங்க. எங்கே உட்காந்து கண்டுபிடிப்பாங்க? லேபில். அதுதான் லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, வீட்டில் அம்மா சொல்லுவாங்களே, என்ன தங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து லெபார்ட்ரி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லெபார்ட்ரிலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லலாம் வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லலாம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பிளட் சாம்பிள் வாங்கிட்டு போயிடுவாங்க. நர்ஸம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? கையில் ஊசி போட்டு எல்லா கொஞ்சம் பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசல்ட் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ரிசல்ட்டு ஒரு 10 நாள் கழித்து வந்து நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த பிளட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி லேபில் தான் வச்சு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா? சுகர் இருந்தால் எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது, பிபி ப்ரெஷர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா. பிபி அப்படின்னாவே பிளட் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்லை பிபி அதிகமாக இருக்கா, ஹை பிபியாக இருக்கா, லோ பிபியாக இருக்கா அப்படின்னு வந்து எல்லாமே செக் பண்ணுற இடம் தான் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி காலேஜ், ஸ்கூல்ஸ் இதுலையுமே வந்து லேப் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ். ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னா முதல் உதவி அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் எய்ட்னா என்ன அர்த்தம்? முதல் உதவி அப்படின்னு அர்த்தம். முதல் உதவினா என்ன? இப்போ வந்து பாம்பு கடிச்சிருச்சு, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பு வந்து இப்போ யாரையோ கடிச்சிருச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அது கடித்த இடத்துக்கு மேலே இறுக்கமாக ஒரு கயிறை வச்சு கட்டிடுவாங்க. ஏன் கட்டுவாங்க அப்படின்னா ரத்தம், அந்த விஷம் என்ன பண்ணக்கூடாது, மேலே உடம்புக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கயிறை வச்சு இறுக்கமாக கட்டிடுவாங்க. இதுதான் முதல் உதவி. அதே மாதிரி பாம்பு கடித்தவங்க என்ன பண்ணக்கூடாது, நைட்டெலாம் தூங்காமல் முழிச்சிட்டே இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை, ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செய்கிற விஷயம்தான் வந்து என்னது, முதலுதவி. சரிங்களா? இப்போ கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இப்போ பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? மிஸ் எல்லாம் கையை வந்து தொடச்சி விட்டு அதுக்கு வந்து மருந்து வச்சு விடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீ ஈவினிங் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் முதல் உதவி. அப்போ அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பஸ்ஸிலலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லலாம் போனீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு. இப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அப்போ என்னென்னலாம் பண்ணுறதுக்கு தேவையோ அதெல்லாம் இருக்கும். காட்டன் ஐட்டம்ஸ் இருக்கும், பஞ்சு இருக்குது இல்லைங்களா? அந்த பஞ்சு இப்போ ஒரு இன்ஜூரி, ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு அந்த பஞ்சு இருக்கும், பேண்டேஜஸ் இருக்கும், ஒரு நார்மலாக சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே எங்கே இருக்கும்? அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெபார்ட்ரி, இதுதான் ஆன்சர். லெபார்ட்ரி உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருவாங்க, டேஷ் கொடுத்துட்டு டேஷ் இஸ் அ பில்டிங் அப்படின்னு ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க. டேஷ் இஸ் அ பில்டிங் வேறு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அங்கே எழுதணும் லெபார்ட்ரி. லெபார்ட்ரி அப்படின்றத லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கப்பா? லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து லேப். நெக்ஸ்ட்டு, a dairy is a building where milk is kept. டைரி அப்படின்னு சொல்லுவோம். DIARY, DIARY. டைரி அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நோட்டு. இந்த டைரி கிடையாது, இது டைரி ஃபார்ம். டைரி மில்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் டைரி மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன் டைரி மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டைரி அப்படின்னா பால் சம்மந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த மில்க் எதில், டைரி மில்க் அப்படின்னா அது ரொம்ப பியூராக இருக்கக்கூடியது, பால் சம்மந்தப்பட்டது. சாக்லேட்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தானே செய்வாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் டைரி மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் வச்சுருக்காங்க. A dairy is a building where milk is kept. Where milk is kept அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலெல்லாம்
எடுத்து வச்சுருக்க இடம் தான் வந்து டெய்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, டைரி ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா அழகா தமிழில் மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய மாடெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாடுக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க, பாலெல்லாம் கறந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்ப்பா, டெய்ரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பேக்கரி. ஓகே, பால் கறக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பால் கறக்கிறதுக்கு பாலுக்கு மில்க்குன்னு சொல்லுவோம். மாடை வந்து கவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஸ் அப்படின்னா காளைன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கிங். மில்கோட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. மில்கிங் அப்படின்னா பால் கறக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், a bakery is a place where bread is made. A bakery is a place where bread is made. ஓகே, பேக்கரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து நிறைய பேக்கரிஸ்லாம் இருக்கும், இப்போயும் இருக்குது. ஸோ அந்த பேக்கரிஸ்லலாம் வந்து பன்னு விற்பாங்க, ப்ரெட்டு விற்பாங்க, கேக்கு விற்பாங்க, பிஸ்கட்ஸ் எல்லாமே இருக்கும். வெண்ணெய் பிஸ்கட் இருக்கும், உப்பு பிஸ்கட்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்கட் எப்படி இருக்குன்னா உப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி பிஸ்கட் எல்லாமே வந்து விற்பாங்க. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டீ வீட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி பேக்கரிக்கு போய் இதுதான்ப்பா பேக்கரி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பேக்கரிக்கு போய் பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க, பன்னு வாங்கிட்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா அதை பாலில் தொட்டு இல்லை காஃபியில் தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்தவுடனே நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வாங்குகிறோம்? கடையில் போன உடனே லேஸ் பாக்கெட்டோ இல்லை குர்குரே பாக்கெட்டோ இல்லை ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டோ தான் வாங்குகிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே கடைக்கு போய் அம்மா பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னோம்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு ப்ளஸ் ஒரு லேஸோ ஒரு குர்குரேவோ இல்லை ஏதாவது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது சாக்லேட்டோ தான் நம்ம வாங்கிட்டு வரோமே தவிர பிஸ்கட்டோ கேக்கோ பன்னோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாங்கி சாப்பிட மாட்டோம். சரிங்களா, ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும். சரிங்களா, காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், ஹெல்தி ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். ஸோ காலையில் எழுந்த உடனே நல்ல ஃபுட்டாக சாப்பிட்ணும். உங்கள் வீட்டில் ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக, எங்கள் வீட்டில் இட்லி இருக்குது, தோசை இருக்குன்னா அதை சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது வெஜிடபிள் இருக்குது, கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குன்னா அதை சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸை தான் காலையில் எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி காலையிலே வந்து லேஸோ குர்குரேவோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம பாடி ப்ராப்பராக வேலையே பார்க்காது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறோம், அந்த ஸ்கூட்டிக்குள்ளே காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் உள்ளே போட்டோம்னா அது வேலை பண்ணுமா? என்ன பண்ணோம், அவ்வளோதான், ஜாம் ஆகி அப்படியே வீணாக போயிடும். அதே மாதிரி தான் உங்கள் பாடியும். ஸோ அதை சொல்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி நம்ம பாடியும் காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அது ஒழுங்காக வேலையே பார்க்காது. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும். சரிங்களா, காலையில் எழுந்த உடனே நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க, நல்ல விஷயத்தை பாருங்கள், நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா, ஓகே. எ பேக்கரி இஸ் அ பிளேஸ் வேர் பிரெட் இஸ் மேடு. ஸோ ப்ரெட்டெல்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கரியில் தான் பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்கப்பா, பேக்கரியில் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா ஏன்னு கொடுத்துட்டு இங்கே டேஷ் கொடுத்துருவாங்க. a dash is a place where bread is made. ஸோ எங்கே ப்ரெட்டெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், an orphanage is a place for children whose parents are dead. An orphanage is a place for children whose parents are dead. ஸோ வந்து சில குழந்தைகளுக்கு யார் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா 2 பேருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் போய் சேர்த்துருவாங்க. எங்கே சேர்த்துருவாங்கப்பா, ஆர்ஃபனேஜில் போய் சேர்த்துருவாங்க. சரிங்களா, ஸோ அங்கே ஆர்ஃபனேஜ் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்க குழந்தைய தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களை பாதுகாத்துக்கிற ஒரு காப்பகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதுதான் வந்து ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறோம், கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு எப்போவுமே வேணும். உங்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கும், கண்டிப்பாக கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை கடவுள்கிட்ட கேட்கணும். ஒரு அழகான ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், கடவுளுக்கு நீங்கள் கண்டிப்பாக டெய்லி காலையில் எழுந்துக்கிறச்ச நன்றி சொல்லணும், தூங்க போகிறச்ச நன்றி சொல்லணும். சரிங்களா, ஓகே. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் இப்போ நம்மலாம் வந்து வீட்டில் அழுதோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து ஏன் அழுகுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க,
கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க தான் இருப்பாங்க சரிங்களா? ஸோ பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஆசைப்பட்ட எந்த விஷயமுமே கிடைக்காது. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருமா? அவங்கக்கிட்ட காசும் இருக்காது, அவங்க அப்பா அம்மாவும் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க போட்டுப்பாங்க, இல்லைனா அவங்கக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே தான் போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தையில பாதுகாக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஆர்ஃபனேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெல் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாண்ட்ரி. லாண்ட்ரி இஸ் அ பிளேஸ் வேர் clothes are washed. A laundry is a place where clothes are washed. ஸோ வந்து துணி துவைக்கிறவங்கள அவங்க தான் லாண்ட்ரி செய்கிறவங்க. லாண்ட்ரி அப்படின்னா துணி துவைச்சி அயன்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேஷ்டி சட்டை பட்டு புடவை இதெல்லாம் வீட்டில் துவைக்க மாட்டாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, மூட்டையாக கட்டி சலவை தொழில் செய்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. சலவை அப்படின்னா சுத்தம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லாண்ட்ரி பண்ணுறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக துவைச்சி காய வச்சு அவங்கவுங்களோட பொருளை அவங்கவுங்களோட ட்ரெஸ்ஸை கரெக்டாக கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க பிக்கு சரிங்களா? அப்போல்லாம் இந்த மாதிரி தான். நம்ம வீட்டிலலாம் இப்போ என்ன பண்ணுறோம், வாஷிங் மிஷினுக்குள்ளே துணியை போட்டு விட்டுறோம், அது துவைக்குதா துவைக்கலையா என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியாது. ஆனால் அது வெளியில் கொடுக்குறப்போ ஒரு நல்ல ஸ்மெல்லோடு கொடுக்கும். நம்ம அதை என்ன பண்ணுவோம், அப்படியே ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்து அடுத்த நாள் போட்டுப்போம் இல்லைங்க? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களே கைப்பட ஒவ்வொரு துணியும் ஆற்றுல, இந்த மாதிரி ஆறு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆற்றுல துவைச்சி அழகாக அலசி காய போட்டு மடித்து அயன் பண்ணி மடித்து நமக்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு பைசா கொடுக்கணும் சரிங்களா? இப்போ கூட உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த ஆற்றுல தான் போய் அதிகமாக குளிப்பாங்க வீட்டில் குளிக்கிறத விட. ஏன்னா வந்து அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி தான் பழகியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஆற்றுல குளிக்கிறது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லைப்பா. முன்னாடியெல்லாம் வில்லேஜ், இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் என்ன ஆகிடுச்சு, நம்மலாம் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டே வரும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்குது, வெஸ்டர்ன் பீப்புளை மாதிரி நம்ம மாறிட்டே வரோம். நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெஸ்டர்ன் பீப்புளெலாம் என்ன அர்த்தம், அமெரிக்கன்ஸ் மாதிரி நம்ம மாறிட்டு வரோம், சைனீஸ் மாதிரி மாறிட்டு வரோம், ஜாப்பனீஸ் மாதிரி மாறிட்டு வரோம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்து நம்மளை மாதிரி மாறிட்டு வராங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இழக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வேணான்னு சொல்கிற கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது ஃபாரின் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து ஃபேமிலி டைம் அப்படின்றதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி டைம் அப்படின்னா வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பாலாம் யார் யாரெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அவங்க எல்லாத்தையுமே ஆன்ட்டி அங்கிள்னு ஷார்ட்டாக முடிச்சுருவாங்க சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமிலியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ணும், ஃபேமிலியாக வீக்லி ஒன்ஸாவது ஃபேமிலியாக எல்லோரும் பேசணும் அப்படின்னு ஃபேமிலி டைம் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது எங்கேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபேமிலி டைம் அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணவே மாட்டோம் இல்லைங்களா? இப்போ மதியம் வந்து இப்போ சண்டே ஆஃப்டர்நூன்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, பாட்டி தாத்தாலாம் வெத்தலை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க வெளியில். நம்மலாம் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து கதை கேட்டுட்ருப்போம், விளையாண்டுட்ருப்போம். அம்மா அப்பாலாம் ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பாங்க, சித்தி சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது நம்ம ஃபேமிலி டைம்னே தெரியாமல் நம்ம யூஸ்வலாக கேஷுவலாக நம்ம இருந்தோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்கள மாதிரி மாறிட்டுருக்கோம் இல்லையா? உட்காந்து மூஞ்சி பார்த்து பேச நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேது. ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்குள்ளே இருக்கோம், மொபைல் ஃபோனுக்குள்ளே மூழ்கிட்டோம் இல்லைங்களா? ஓகே, இது நம்ம வெஸ்டர்ன் பீப்புளை மாதிரி அவங்கள மாதிரி ஃபாரினர்ஸ் மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளோட நல்ல விஷயங்களை நம்ம இழக்கக்கூடாது சரிங்களா? ஓகேப்பா, இது வந்து லாண்ட்ரி. நெக்ஸ்ட், a hanger is a shed where aeroplanes are repaired. A hanger is a shed where aeroplanes are repaired. hanger அப்படின்ற இடம் எதுனா இதுதான்.
ஸோ இப்போ ஒரு ஏரோப்ளைனை வந்து ஃபிட் பண்ணணும், அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேங்கருக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்களாம். இப்போ ஏரோப்ளைன் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து பைக் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விடுவோம், கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை வாட்டர் வாஷ் பண்ணணும்னா கார் ஷெட்டில் கொண்டு போய் விடுவோம். அதே மாதிரி ஏரோப்ளைனுக்கும் ஒரு ஷெட்டு இருக்குது. அந்த ஷெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹேங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏரோப்ளைன் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை ஏரோப்ளைனுக்கு ஏதாவது பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதை எங்கே கொண்டு போய் விடுறாங்க, ஹேங்கரில் கொண்டு போய் விடுறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஹேங்கர் அப்படின்றது. ஹேங்கர் இஸ் ஷெட் வேர் ஏரோப்ளைன்ஸ் ஆர் ரிப்பேர்டு. ஓகேப்பா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் பில்டிங்ஸ் இதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸ்பெஷல் பில்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், laboratory is a building where scientific experiments are performed. Laboratory, Laboratory, Laboratory. Laboratory, laboratory அப்படின்னா லேப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருவாங்க, லெபார்ட்ரிப்பா எழுதிக்கோங்க. லெபார்ட்ரி இஸ் அ பில்டிங் வேர் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு. சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெபார்ட்ரின்ற இடத்துல உங்களுக்கு டேஷ் கொடுத்துருவாங்க, அங்கே நீங்கள் ஆன்சர் வந்து எழுதணும். லெபார்ட்ரி, LABORATORY, லெபார்ட்ரி. நெக்ஸ்ட், டைரி. டைரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் DAIRY. டைரி. டைரி இஸ் அ பில்டிங் வேர் மில்க் இஸ் கெப்ட். டைரி இஸ் அ பில்டிங் வேர் மில்க் இஸ் கெப்ட். ஸோ பால், மாடுக்கிட்டேருந்து பாலெல்லாம் கறக்குறாங்க, அந்த பால் கறக்கிறது தான் மில்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கறந்த பால் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் எதுப்பா, டைரி. டைரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, பேக்கரி. A bakery is a place where bread is made. Bakery, BAKERY, BAKERY. A bakery is a place where bread is made. ஸோ ப்ரெட்டெல்லாம் தயாரிக்கிற இடம் தான் வந்து பேக்கரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், an orphanage. ஆர்ஃபனேஜ்னு சொல்ல மாட்டோம், ஆர்ஃபனேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா, an orphanage is a place for children whose parents are dead. அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு இடம் தான் ஆர்ஃபனேஜ் அப்படின்றது. சரிங்களா, ORPHANAGE, orphanage. orphanage, இதுதான் orphanage. நெக்ஸ்ட், a laundry. A laundry is a place where clothes are washed. A laundry is a place where clothes are washed. ஸோ cloth எல்லாமே வந்து வாஷ் பண்ணுற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், laundry அப்படின்னு சொல்லுவோம். LAUNDRY, LAUNDRY, laundry. Okay, next, hanger. A hanger is a shed where airplanes are repaired. Hanger, HANGAR, hanger. ஹேங்கர் அப்படின்னா ஏரோப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வந்து ஹேங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏரோப்ளைன்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணுற இடமும் ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, a hanger is a shed where aeroplanes are repaired. ஸ்பெல் பண்ணலாமா, HANGAR, hanger. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட ஸ்பெஷல் பில்டிங்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.